ஆடிப்பெருக்கு அன்று செய்ய வேண்டியவை. ஆடிப்பெருக்கில் ஆற்றங்கரை குளக்கரைக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடலாம். புனித நீராடி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய புண்ணிய காரியங்களை செய்யலாம். திருமணமான பெண்கள் தாலிக்கயிறு மாற்றலாம். கன்னியா பூஜை செய்யலாம். நீர்நிலைகளின் கரைகளில் விளக்கேற்றி மகாலட்சுமி பூஜை செய்யலாம். சுவாமிக்கு பல விதமான கலவை சாதம், பழங்கள், இனிப்பு வகைகள் போன்றவை படைத்து வழிபடுவது உண்டு. சுமங்கலி பெண்கள் தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டும், தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும், அனைத்து விதமான செலபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும் என பூஜை செய்வார்கள். கோ பூஜை செய்யலாம். கோ சாலைகளுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். மஞ்சளில் விநாயகர் பிடித்து வைத்து விநாயகர் வழிபாடு செய்யலாம். அம்பாளுக்கு வேப்பிலை மாலை கட்டி சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்பு செய்து வைத்து படைத்து வழிபடலாம். ஆடிப்பெருக்கு அன்று வீட்டில் தினசரி சமையலுக்கு பயன்படுத்தும் பொருட்கள் குறையாமல் இருக்கும் படி வாங்கி நிரப்பி வைக்க வேண்டும். ஆடிப்பெருக்கு அன்று நகை வாங்க முடியாதவர்கள் மஞ்சள் கிழங்கு சிறிதளவு வாங்கி வைக்கலாம். தங்கத்திற்கு இணையான மஞ்சள் வீட்டில் செல்வத்தை பெருக செய்யும். ஆடிப்பெருக்கு அன்று குபேரருக்கு குபேர நாணங்கள் வைத்து அர்ச்சனை செய்து குபேர பூஜை செய்து வழிபடுவது சிறப்பானதாகும். சூரியன் புதன் சேர்க்கை நடைபெறும் நாளே ஆடிப்பெருக்கு என்பதால் நவதானியங்கள் வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம். மகாபாரத போர் நிறைவடைந்து தர்மம் நிலைநாட்டப்பட்ட நாள் ஆடி 18 என புராணங்கள் சொல்கின்றன. இதனால் இன்றைய தினம் பகவத்கீதை வாசிப்பது மிகவும் சிறப்பானது.